ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல டிஃப்ரெண்டா ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, லேயர் ஹேர் கட் வீட்லயே எப்படி பண்றது அப்படின்றத தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இதுவுமே என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் வீடியோஸ் பார்த்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்றேன். அந்த அது பண்ற மாதிரி நம்ம பண்ணா நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்குதா, அண்ட் இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா கிடைக்குதா அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், இதே ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை கட் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போனிடெயில் போடுறோம். ஃப்ரண்ட்ல நல்லா வந்து சீவி எடுத்துக்கோங்க. எனக்கு அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே எனக்கு அது ஒழுங்காவே வரல. அது என்ன கண்டிஷன் அப்படியா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் ரொம்ப நேரமா அது சீவி சீவி எப்படியோ ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு அது ஃபர்ஸ்ட் லேயர் எடுக்கவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. உங்க ஹேர் உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா வந்துடும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. போடுறேன், மறுபடியும் பின்னாடி எல்லாம் சிலிப்பிக்குது, மறுபடியும் கடைசியில ஏதோ ஒரு வழியா வந்து ஃபர்ஸ்ட் போனிடெயில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போட்டுட்டேன். அது வந்து ரொம்ப ஃப்ரண்ட்ல போட்டுறாதீங்க, கொஞ்சம் பின்னாடி போடுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ஃப்ரண்ட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், கீழே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ன்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட் போனிடெயில் கொஞ்சம் பின்னாடி போட்டு ஃபர்ஸ்ட் போட்டீங்களா கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு பேண்டு, அந்த தேர்டுக்கு இன்னொரு பேண்டு போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ன்றதுனால 3 பேண்டு போட்டுக்க சொன்னாங்க. நான் பார்த்த வீடியோல அப்படிதான் சொன்னாங்க. ஸோ நானும் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். 3 பேண்ட் போட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல உங்களுக்கு எவ்வளவு முடி கட் பண்ணா போதும்னு தோணுதோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கட் பண்ணிட்டு, ஸ்ட்ரெயிட் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கிராஸ் கிராஸா நான் பண்றேன் பாத்தீங்களா, அதே மாதிரி பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, முடியை வளர்த்துட்டு இப்படி பண்றோமேன்ட்டு. பட் என்னதான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் அது உண்மையா பொய்யான்ட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணேன். விரிச்சு விட்டுட்டு பின்னாடி பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லேயர் கட் பண்ணும் போது பின்னாடி கீழே இருக்க கொஞ்சம் முடிய விட்டுடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் லேயர் கட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டெப்பா தெரியும், லேயரா தெரியணும்ன்றதுக்காக கொஞ்சம் பின்னாடி விட்டுட்டு பேண்ட் போட்டுக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். கொஞ்சம் பின்னாடியும் தள்ளி போட வேண்டாம், ஃப்ரண்ட்லயும் தள்ளி போட வேண்டாம். கொஞ்சம் மீடியமான ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் போனிடெயில் போட்டுட்டு செகண்ட் பேண்ட் போட்டுக்கோங்க. செகண்ட் பேண்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தேர்ட் பேண்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அதே ப்ரொசீஜர் தான், ஸ்ட்ரெயிட் கட் பண்றோம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட் பண்றோம். இதே மாதிரி குட்டி 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 குட்டியா கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராஸ் கட் பண்ணாதான் அந்த ஷேப் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நானும் கிராஸ் கட் அண்ட் ஸ்ட்ரெயிட் கட் ரெண்டுமே பண்ணிட்டேன். இப்போ இந்த போனிடெயில் எல்லாம் கழட்டி விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஓகேவா தெரிஞ்சிச்சு பாக்குறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ண போது தேர்ட் லேயர். இதுல நீங்க 5 லேயர்ஸ் வரைக்குமே கட் பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் எனக்கு 3 லேயர்ஸ் போதும், அதுக்கு மேல கட் பண்ணி ரொம்ப சின்னதாயிடுச்சு நான் முடின்ட்டு நான் 3 லேயர் தான் கட் பண்ணேன். தேர்ட் லேயருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். போனிடெயில் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேண்டு, செகண்ட் ஒரு பேண்டு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேண்ட் அதே தான், ரொம்ப பின்னாடி இல்லாம ஃப்ரண்ட்லயும் இல்லாம கரெக்டா போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் லேயர் போனிடெயில் போடும்போது தான் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு எனக்கு. செகண்ட் பேண்ட் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கட் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் முடி கம்மியா தானே இருக்கும், தேர்ட் லேயர்ன்ற போது கொஞ்சம் கம்மியா தான் எடுப்போம். அதனால 2 பேண்ட் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிட்டு அந்த கிராஸ் கட்டும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டேன். கிராஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ 3 லேயருமே நம்ம கட் பண்ணிட்டோம். இங்க இப்படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் ஆனா பிரிச்சு பின்னாடி பார்த்தா எப்படி இருக்கும் தெரியல, பயத்தோட தான் பண்ணேன். பட் ஓரளவுக்கு ஓகே தான். நான் வந்து 10க்கு ஒரு 7 மார்க் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. மேபி இதை நம்ம கட் பண்ணி பழகினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டா வருமா என்ன தெரியல. பட் ஆனா இது ஓகே தான், சும்மா வீட்லயே கட் பண்றதுக்கு. எனக்கும் கட் பண்ண, அம்மாவுக்கும் கட் பண்ணேன், ரொம்ப அழகாவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.